வணக்கம். காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ், அதாவது மெக்கானிக்ஸில் என்னென்ன ஃபோர்ஸஸ் வரும் ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதிலேருந்து கொஸ்டின் ப்ரே பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஜஸ்ட் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற நாலேஜ் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுக்கில் பாருங்கள். இன் மெக்கானிக்ஸ் வி என்கவுண்டர் செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். மெக்கானிக்ஸில் உங்களுக்கு தெரியும், மெக்கானிக் அப்படின்னா ஒரு இயந்திரம். ஓகேவா? ஸோ ஏதோ ஒன்று, ஒரு வெயிட் உள்ள பொருள். ஸோ ஏதோ ஒன்று இதெல்லாம் சொல்லிக்கலாம் மெக்கானிக்ஸ். ஓகேவா? ஸோ அதில் நிறைய ஃபோர்ஸ் உண்டு, செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் உண்டு. ஓகேவா? ஸோ அதில் முக்கியமான ஃபோர்ஸ் இந்த பாடத்தில் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அது என்னென்ன, ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோம் வாங்க. ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போது ஒரு கல் பூமி மேலே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? செகண்ட் வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு அப்புறம் இது ஒன்று காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பொருள் இப்படி டேபிள் இருக்குது, அது மேலே ஒரு புக் இருக்குது. ஓகேவா? இந்த புக்குக்கு மேலே நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். ஓகேவா? அது மாதிரி இந்த புக் கீழே இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம். அப்புறம் இந்த புக்கு வந்து அங்கே இங்கே மூவ் ஆகாமல் ஒரு இடத்துல இருக்கிறது காரணம் என்ன? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இது இங்கே ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போது நம்ம இதில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இந்த காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா, இந்த புக் வந்து இந்த டேபிளோட ஒரு டச்சில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டச்சால் ஏற்படுகிற ஃபோர்ஸ் தான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். அப்படி ஏற்படுகின்ற ஃபோர்ஸஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒன்று வந்து இந்த நார்மல் ஃபோர்ஸ், இன்னொன்று ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஒன்று நார்மல் ஃபோர்ஸ், இன்னொன்று ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இந்த இருப்பாங்க, இங்கே இருக்குது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்களா? அப்புறம் நார்மல் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, நார்மல் ரியாக்ஷன் இருக்கா? ஸோ இங்கே ஃப்ரிக்ஷன். இது ரெண்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் தப்பிட்டு வேறு என்ன ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள். 2 அதர் காமன் ஃபோர்ஸஸ். மேபி இது கேட்பாங்க, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? 2 அதர் காமன் ஃபோர்ஸஸ் என்ன? டென்ஷன் இன் ஸ்ட்ரிங். ஒரு கம்பி இருக்குது அப்படின்னா இந்த கம்பி நல்ல நீண்டிருக்க காரணம் வந்து என்ன? டென்ஷன். ஓகேவா? டென்ஷன் ஃபோர்ஸ். அதே மாதிரி ஸ்ப்ரிங்கால் வரக்கூடிய ஃபோர்ஸ். ஒரு ஸ்ப்ரிங் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கை இழுத்து விட்டால் அது ஒரு ஃபோர்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஸ்ப்ரிங்கால் வரக்கூடிய ஃபோர்ஸ். மொத்தம் எத்தனை வகையான ஃபோர்ஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே மெக்கானிக்ஸில் கேட்குற ஃபோர்ஸ். இதையும் தவிர்த்து இந்த பாருங்கள், விஸ்கோஸ் ஃபோர்ஸ் இருக்குது. விஸ்கோஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா இது ஒரு வகையான காண்டாக்ட் ஃபோர்ஸ். அதாவது ஒரு தண்ணிக்குள்ளே கல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்லால் ஏற்படுகின்ற ஒரு ஃபோர்ஸ். ஒரு தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே கல் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அந்த கல்லால் அந்த கல்லுக்கும் தண்ணிக்கும் ஒரு உராய் விசை இருக்கும். ஓகேவா? ஸோ தண்ணியில் ஏற்படுகின்ற ஃபோர்ஸை தான் விஸ்கோஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏர் ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாமே என்னதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். எல்லாருக்குமே தெரியும், விஸ்கோஸ் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன், இது எல்லாமே நார்மல் ஃபோர்ஸ், எல்லாமே காண்டாக்ட் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? இது வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டியூ டு ஸ்ப்ரிங்காலி ஃபோர்ஸ் உண்டு. அப்புறம் டென்ஷன் இன் ஸ்ட்ரிங், இது ஒரு வகையான ஃபோர்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே மெக்கானிக்ஸ் இருக்கிற ஒரு வகையான ஃபோர்ஸ். ஓகே, வேறு எது இருக்கா? அப்புறம் பாருங்கள், மொத்தம் 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர். நம்ம 4 ஃபோர்ஸஸ் பார்த்தாச்சு. என்ன? கிராவிடேஷனல், அப்புறம் நார்மல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டியூ டு ஸ்ப்ரிங். ஓகேவா? டென்ஷன் ஃபோர்ஸ். அது வந்து 4 ஃபோர்ஸ், 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ். அந்த 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்லையுமே வீக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருக்குது. அதாவது வீக்காக இருக்கிற ஃபோர்ஸ், ஸ்ட்ராங்காக இருக்கிற ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கல, ஜஸ்ட் நீங்கள் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. வேறு இருக்குது. ஒன்லி கிராவிடேஷனல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ் ஆர் ரெலவெண்ட் இன் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் மெக்கானிக்ஸ். நீங்கள் ஒரு இயந்திரம் மெக்கானிக்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிராவிடேஷனல் அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் இந்த ரெண்டு மட்டும் தான் அது சம்மந்தம் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க. இந்த எந்த ஃபோர்ஸ் வந்து மெக்கானிக்கல் ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோ. ஒன்று வந்து கிராவிடேஷன், இன்னொன்று வந்து எலக்ட்ரிக்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஒருத்தக்கம் வேறு எதுவும் இல்லை. ஃப்ரிக்ஷன் அடுத்து இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது முக்கியமானது, அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நான் இதை நெக்ஸ்ட் கிளாஸில் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எடுக்கிறேன். இப்போ இது வரைக்கும் போதும். ஓகே, இந்த டயக்ராம் என்ன இருக்குன்னு அதை பார்க்கல. என்ன? சம் எக்ஸாம்பிள் ஆஃப் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ். அதே தான், அந்த காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் என்னென்ன இருக்குது? ஸ்ப்ரிங்கு, விஸ்கோஸ் ஃபோர்ஸு, தண்ணியில் உள்ளது. ஸோ அதான். ஓகே, கீழே கொடுத்துருக்கோம், பாருங்கள். இது முக்கியம், மேபி கேட்கலாம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் காண்டாக்ட். இப்போது காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தோம் என்னென்ன அப்படின்னு. இதே நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் மேபி கேட்கலாம். ஓகேவா? கிராவிட்டி வந்து ஒரு காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். இப்போ கிராவிட்டி தவிர்த்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது, அது வந்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இது மேபி கேட்கலாம், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.